நிச்சயமாக அப்ரஹாம். அனில் அம்பானி சகோதரர்கள் மற்றும் அதே போன்று அதானி ஆகியோரெல்லாம் தற்போது பிரபலமான தொழில்துறை நிறுவனங்களாக அறியப்பட்டவை சர்வதேச அளவிலே. இதில் முகேஷ் அம்பானிக்கு இந்த நிறுவனத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அனில் அம்பானியுடைய ஒரு காலத்தில் ரிலையன்ஸ் பவரின் நிறுவனத்தின் அனில் அம்பானி தான் உரிமையாளர். அவருடைய நிறுவனத்தின் கீழ் இருந்த நிறுவனம் தான் விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிடெட். அந்த ரிலையன்ஸ் பவர் நிறுவனத்தில் இருந்த விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிடெட் தற்போது திவால் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. திவால் ஆகிவிட்டோம் என திவால் நோட்டீஸ் கொடுத்து அதனை விற்று மற்ற கடன்களை பைசல் செய்யும் நடவடிக்கை தற்போது தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானியின் சகோதரர் அனில் அம்பானி ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர் இருக்கிறார். அவருடைய பல நிறுவனங்கள் திவால் ஆகிவிட்டது. முகேஷ் அம்பானி ஒரு பக்கம் செல்வாக்கா இருந்தாலும் மறுபக்கத்தில் அவருடைய சகோதரர் அனில் அம்பானி பல பிரச்சனைகளை ஆட்கொண்டு வருகிறார். அவருடைய பல நிறுவனங்கள் திவால் ஆகியிருக்கிறது. அந்த வகையில் தற்போது அவர் முன்னால் வைத்திருந்த ரிலையன்ஸ் பவரின் கீழ் இருந்த விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் தற்போது திவால் நோட்டீஸ் விடப்பட்டு தற்போது விற்பனைக்கு வந்திருக்கிறது. அந்த நிறுவனத்தை தான் தற்பொழுது கௌதம் அதானியின் அதானி பவர் வாங்கி இருக்கிறது. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள், எவ்வளவு தொகைக்கு வாங்கியிருக்கிறார்கள் என்பது குறித்து இன்னும் முழுமையான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. 600 மெகாவாட் மகாராஷ்டிராவில் உள்ள இந்த அனல் மின் நிலையத்தை 600 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றது. இந்த நிறுவனத்தை தான் தற்போது அதானி பவர் வாங்கியிருக்கிறது. எவ்வளவு தொகை என்பது குறித்து விரைவிலே அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறார்கள். ஆனால் இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 என்ற கோட்பாட்டின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையிலே தற்போது தீர்வுக்கான அதானி நிறுவனம் தீர்வுக்கான நடவடிக்கை அறிவித்தது. எப்படி அந்த நிறுவனத்தை வாங்கி கடன்களை பைசல் செய்வோம் என அதை ஏற்றுக்கொண்டு தற்போது அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கிறது. இன்னும் வெகு விரைவில் அதற்கான நடவடிக்கை முடிவடைந்து அந்த நிறுவனத்தை அதானி நிறுவனம் வாங்கிவிடும். எது எப்படி இருந்தாலும் ஒரு காலத்தில் அனில் அம்பானி வைத்திருந்த அம்பானிக்கு சொந்தமான அந்த நிறுவனம் தற்போது அதானி கைவசம் வர இருக்கிறது என்பது தற்போது தொழில்துறை நிறுவனங்களிடையே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அம்பானி நிறுவனத்தை அதானி வாங்குகிறார். ஆனால் இது முகேஷ் அம்பானியோட நிறுவனம் அல்ல. ரிலையன்ஸ் பவரை வைத்திருந்த அனில் அம்பானி முன்னால் வைத்திருந்த நிறுவனம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. நமது நேயர்களின் விளக்கத்திற்காக இந்த தகவலை கொடுக்கிறோம். அப்ரஹாம்.